பிஜிடிஆர்பி மேக்ஸில் டெய்லர் சீரிஸ் அதான் இப்போ பார்க்க போகிறோம். டெய்லர் சீரிஸ்னா என்னன்னா எஃப் ஆஃப் இசட் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து ஒரு ரீஜியன் டியில் அனாலிட்டிக்கலாக இருக்கணும். அனாலிட்டிக்கலாக இருந்துச்சுன்னா இசட் ஈக்குவல் டு ஏ அப்படின்ற பாயிண்ட்ல டெய்லர் சீரிஸ் வந்து இதுதான். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ இது போல ஏன்னு அப்ளை பண்ணுறோம். எஃப் ஆஃப் ஏ பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் ஏ பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு இசட் மைனஸ் ஏ. இசட் ஈக்குவல் டு எவ்வளோ தானே கண்டுபிடிக்கிறோம், ஏ இன்சைட்னவங்க இசட் மைனஸ் ஏ, அதாவது பிளஸ். சரிங்களா, அடுத்தது இது டேஷ்ங்களா, அடுத்தது டபுள் டேஷ், எஃப் டபுள் டேஷ் ஆஃப் ஏ டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் இன்ட்டு இசட் மைனஸ் ஏ ஹோல் ஸ்கொயர். பாருங்க, இங்கேயும் டபுள் டேஷ், இங்கேயும் 2, இங்கேயும் பாருங்க 2. சரிங்களா, பிளஸ் அடுத்து என்ன வரும், எஃப் ட்ரிபிள் டேஷ் ஆஃப் ஏ டிவைட் பை 3 ஃபேக்டோரியல் இன்ட்டு இசட் மைனஸ் ஏ டு தி பவர் 3ன்னு வரும். பிளஸ் எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். இதான் வந்து டெய்லர் சீரிஸ். ஓகேங்களா, டெய்லர் சீரிஸ்ல இருந்து தான் மெக்லாரின் சீரிஸ் கொண்டு வராங்க. சரிங்களா, இது ரெண்டுமே சிலபஸ் டாபிக்ல இருக்கு. மெக்லாரின் சீரிஸ்னா என்ன, இந்த டெய்லர் சீரிஸ்ல இந்த ஏவுக்கு பதிலாக இசட் ஈக்குவல் டு ஏன்னு இருக்குதுங்களா, அந்த பாயிண்ட்ல ஏன்ற பாயிண்ட்ல 0ன்னு அப்ளை பண்ணணும். சரிங்களா, இசட் ஈக்குவல் டு 0ன்ற பாயிண்ட்ல மெக்லாரின் சீரிஸ். டெய்லர் சீரிஸ்ல ஏவுக்கு பதிலாக 0ன்னு அப்ளை பண்ணோம்னா அந்த டெய்லர் சீரிஸ் என்னவா மாறிடுது, மெக்லாரின் சீரிஸா மாறிடுது. அதான் நான் இங்க கொடுத்துருக்கேன். இஃப் ஏ ஈக்குவல் டு 0 தென் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு, அதை அப்படி எழுதிங்க, ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 0, அங்க ஏன்னு இருக்கு, இங்க 0ன்னு போறோம், பிளஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0 டிவைட் பை 1 ஃபேக்டோரியல் இன்ட்டு இசட். இசட் மைனஸ் ஏன்னு இருக்குது, நம்ம தான் ஏ 0ன்னு போட்டோம்ல, அப்போ இசட் மட்டும் தான் வரும். பிளஸ் எஃப் டபுள் டேஷ் ஆஃப் 0 டிவைட் பை 2 இன் ஃபேக்டோரியல் இன்ட்டு இசட் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா, இது வந்து மெக்லாரின் சீரிஸ். டெய்லர் சீரிஸ்லும் சம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு, மெக்லாரின் சீரிஸும் சம்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. வாங்க சம்ஸ் பார்க்கலாம். சரிங்களா, ஒரு சில சீரிஸ்லாம் இருக்கு, அதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணலாம். அடுத்தது போகலாம். நெக்ஸ்ட் டாபிக் பிஜிடிஆர்பி மேக்ஸ் 2025ல யூனிட் 4ல காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்ல மெக்லாரின் சீரிஸ் அதான் பார்த்துட்டு இருக்கிறோம். இங்க பாருங்க, இதனுடைய எக்ஸ்பான்ஷன்லாம் இங்க கொடுத்துருக்கேன். சரிங்களா, இதனோட ரிசல்ட் டைரக்டா கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. இ பவர் இசட்னா என்ன வரும், 1 பிளஸ் இந்த இசட் தான் வரும், இசட் பை 1 ஃபேக்டோரியல் பிளஸ் அடுத்தது என்ன வரும், இசட் ஸ்கொயர் டிவைட் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் இசட் கியூப் பை 3 ஃபேக்டோரியல் பிளஸ் எக்ஸட்ரா வரும். சரிங்களா, ஃபார் ஆல் இசட், எல்லா இசட்டுக்குமே. அடுத்து இ பவர் மைனஸ் இசட், இசட்ன்ற இடத்துல எல்லாம் மைனஸ் இசட்னு அப்ளை பண்ணும். சரிங்களா, இங்க இசட்னா மைனஸ் இசட், இசட் ஸ்கொயர் இருக்குது, மைனஸ் இசட் எழுதி ஸ்கொயர் பண்ணீங்கன்னா திரும்ப அது பிளஸ் இசட் ஸ்கொயர் தான் வரும். சரிங்களா, அப்போ இ பவர் மைனஸ் இசட்னா 1 மைனஸ் இசட் பை 1 ஃபேக்டோரியல் பிளஸ் இசட் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் மைனஸ் எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். ஃபார் ஆல் இசட் பிளஸ் மைனஸ் அப்படி வரும். அடுத்து சைன் இசட், சைன் இசட்னா இசட்ல இருந்து ஆரம்பிக்கும், இசட் இருக்கலாம் இசட்லேயே ஆரம்பிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஏதாவது ஒன்று, இசட் மைனஸ் இசட் கியூப் டிவைட் பை 3 ஃபேக்டோரியல். அடுத்து என்ன வரும், பிளஸ் இசட் பவர் 5 பை 5 ஃபேக்டோரியல் எக்ஸட்ரா ஃபார் ஆல் மாடல் இசட் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி. சரிங்களா, அதாவது பிளஸ் வரும், அடுத்தது மைனஸ் வரும், அடுத்தது பிளஸ் வரும், அப்படி மாறி மாறி போயிட்டே இருக்கும். காஸ் இசட்னா காஸ் 0ன்னு அப்ளை பண்ணீங்கன்னா காஸ் 0 வேல்யூ 1 அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, காஸ் 0 வேல்யூ 1, அதுல இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 1 மைனஸ் ஜெட் ஸ்கொயர் பை 2 ஃபேக்டோரியல் பிளஸ் ஜெட் பவர் 4 பை 4 ஃபேக்டோரியல் எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். இது காஸ் இசட். அடுத்தது டேன் இசட், டேன் இசட்னா இசட் பிளஸ் இசட் கியூப் பை 3. சரிங்களா, 3 தான், ஃபேக்டோரியல் எல்லாம் இல்லை இங்க, பிளஸ் 2 இசட் பவர் 5 பை 15. ஓகேங்களா, இங்கேயும் ஃபேக்டரியல் இல்லை, எக்ஸட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். மாடலஸ் ஃபார் ஆல் மாடலஸ் இசட் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி. சரிங்களா, இது வரைக்கும் படிச்சுனா போதும், அந்த ஃபார் ஆல்ன்றதெல்லாம் தேவையில்லை, சும்மா மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து லாக் ஆஃப் 1 மைனஸ் இசட், அதோட வேல்யூ மைனஸ் ஆஃப் இசட் பிளஸ் ஜெட் ஸ்கொயர் பை 2 பிளஸ் ஜெட் பவர் 5 பை 5 எக்ஸட்ரா. சரிங்களா, மைனஸ் வெளியே இருக்கு. ஓகேங்களா, லாக் ஆஃப் 1 மைனஸ் இசட்னா மைனஸ் உள்ள மல்டிபிள் பண்ணி எழுதலாம், மைனஸ் இசட் மைனஸ் ஜெட் ஸ்கொயர் பை 2 மைனஸ் ஜெட் பவர் 5 பை 5 எக்ஸட்ரா. சரிங்களா, அடுத்தது log of 1 plus z, log of 1 plus z னா z minus z square by 2 plus z cube by 3 etc. அப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா, இது log of 1 plus z, இது 1 minus z, இது 1 plus z. ஓகேங்களா, அடுத்தது sin hz, இது வந்து ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன். இது கண்டோம், sin hz னா z plus z cube by 3 factorial plus z power 5 by 5 factorial etc. அப்படி போயிட்டே இருக்கும். cos hz னா 1 plus z square by 2 factorial plus z power 4 by 4 factorial etc. அப்படி போயிட்டு இருக்கும். அப்புறம் sin z cos z பாருங்க, பிளஸ் மைனஸ் மாறி மாறி வரும் ரெண்டுத்துக்கும். ஆனா sin hz cos hz பிளஸ் மைனஸ்லாம் மாறி மாறி வருது, எல்லாமே பிளஸ் தான். ஓகேங்களா, சரி, இந்த 9 ரிசல்ட் இருக்குது, 9 ரிசல்ட் நல்லா படிங்க, எல்லாம் இம்பார்ட்டன்ட் இது போறோம். சரிங்களா, ஆப்டைன் டெய்லர் சீரிஸ் ஃபார் 1 by z அபவுட் z equal to 1. சரிங்களா, 1 by z என்ற ஃபங்க்ஷனை டெய்லர் சீரிஸ்ல எக்ஸ்பேண்ட் பண்ணணும். எந்த பாயிண்ட்ல, z equal to 1 அப்படின்ற பாயிண்ட்ல எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். முதல்ல எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு என்ன எடுத்துக்கலாம், 1 by z கொடுத்துங்கிற சமம் 1 by z எடுத்துக்கலாம். இதை ஒரு 4-5 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதில் இசட் ஈக்குவல் டு 1 அப்ளை பண்ணணும். சரிங்களா, அதான் சம் ஆன்சர். நான் வேற ஒரு ஐடியா சொல்லி தரேன். இப்போ 1 டிவைட் பை இசட்னு இருக்குங்களா, ஒரு 1 ஆட் பண்ணுங்க, 1 plus z ஆயிரும். 1 ஆட் பண்ணனால
ஒரு 1 சப்ட்ராக்ட் பண்ணுங்க சரிங்களா. -1 இந்த சைடு தான் போடணும். ஏன்னா z = 1 இருக்குது. இந்த பக்கம் என்ன வரும் z - 1 வரணும். அதனால தான் இங்க z - 1 எழுதிருக்கோம் சரிங்களா. சரி, இது ஒரு பிராக்கெட் போட்டு இதுக்கு அடுக்குல என்னங்கிற மாதிரி அர்த்தம், பவர்ல 1ங்கிற மாதிரி அர்த்தம். இதை மேல கொண்டு வாங்க. என்ன வரும் 1 + z - 1 இருக்கிறது அப்படியே எழுதிட்டேன். பவர்ல என்ன இருக்கு 1 இருக்குது. கீழே இருக்கிறது மேல வந்தா நியூமரேட்டர் வந்து என்ன வரும் பவர் -1 ஆயிரும். ஓகேங்களா. சரி, இப்போ பாத்தீங்கன்னா இந்த z - 1 மட்டும் ஒரு பிராக்கெட் போடுறோம். சரி, வெளியே ஒரு பிராக்கெட் இருக்கு. இப்போ இந்த இதை எக்ஸ்பிளைன் பண்ண நம்ம ஃபார்முலா அப்படி நம்ம நார்மலா ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம், இங்க தனியாக எழுதுறேன். 1 + z பவர் -1 அப்படின்னா என்ன, இதுக்கு ஆன்சரு 1 - z + z² மைனஸ் எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும். அதாவது இந்த மைனஸ் உள்ள வருது அப்படின்னு ஒரு ஷார்ட்டா ஒரு ஐடியா வச்சுக்கிறோம். 1 மைனஸ் இந்த பிளஸ் -1 இன்ட்டு பிளஸ் என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும். 1 - z அப்புறம் 1 - z எழுதிடும் பிளஸ் z² மைனஸ் z³ அப்படி ஒவ்வொன்றா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். ஃபர்ஸ்ட் பிளஸ் மைனஸ் அப்படி போயிட்டே இருக்கும் சரிங்களா. இது ஒரு ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா 1 - z பவர்ல -1 வச்சுங்க. இப்போ இந்த மைனஸ் உள்ள கொண்டு போங்க சரிங்களா. 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும். 1 + z பிளஸ் z எழுதிட்டீங்களா. அடுத்து என்ன வரும் பிளஸ் z அடுத்தது z² பிளஸ் அடுத்தது என்ன வரும் z³ பிளஸ் எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும் சரிங்களா. இது பாத்தீங்கன்னா 1 - z + z² மைனஸ் அப்படி இது 1 + z + z². இது மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு. அதனால பிளஸ்லேயே எல்லாம் போகுது, கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகுது. இது 1 பிளஸ் மைனஸ் வந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுது பிளஸ் மைனஸ் மாறி மாறி வருது சரிங்களா. இப்போ அந்த தான் இங்க அப்ளை பண்ண போறோம். இந்த மைனஸ் இப்படி உள்ள கொண்டு வரும். 1 + இருக்கு பாத்தீங்களா. இப்போ 1 மைனஸ் இன்ட்டு பிளஸ் என்ன ஆயிரும் மைனஸ் ஆயிரும். 1 மைனஸ் என்ன வரும் z - 1 எழுதிட்டீங்க. 1 மைனஸ் z - 1 எழுதிட்டீங்க. அந்த பவர்ல இருக்கிறது உள்ள வருது ஞாபகம் வச்சுங்க. அடுத்து என்ன வரும் பிளஸ் z - 1 ஹோல் ஸ்கொயர். இது z - 1 z - 1 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் z - 1 ஹோல் கியூப் அப்படி போயிட்டே இருக்கும் சரிங்களா. இதுதான் ஆன்சர். 1/z னுடைய எக்ஸ்பான்ஷன் என்னது இதுதான் சரிங்களா. டெய்லர் சீரிஸ்ல நீங்க ஃபார்முலா அப்ளை பண்ணியும் போடலாம். அது கொஞ்சம் லென்த்தா போகும், டைம் எடுக்கும். இது பாத்தீங்கன்னா சும்மா ஒரு மினிட் கூட ஆகாது, அதுக்குள்ள போட்டுடலாம் சரிங்களா. இந்த ரெண்டு ஃபார்முலா ஞாபகம் வச்சுங்க. 1 + z பவர் -1 இதான் ஃபார்முலா. அது எப்படி ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு இந்த மைனஸ் உள்ள எடுத்துட்டு வந்தா வருது அப்படின்னு காமிச்சிருக்கேன் சரிங்களா. நெக்ஸ்ட் லாரன்ஸ் சீரிஸ் அதை நம்ம பார்க்க போறோம். obtain the Lorentz series 1/z - 3 valid in z less than 1 சரிங்களா. இதுக்கு லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பேண்ட் பண்ண போறோம் z less than 1 அந்த கண்டிஷன்ல சரிங்களா. இப்போ பார்க்கலாம். இங்க பாருங்க 1/z - 3 இருக்குங்களா. அப்ப இப்போ z = 1/z - 3 அப்படி எழுதிங்க. இப்போ இதுல இருந்து என்ன நம்ம வெளியே எடுக்கிறோம்னா 1/3 வெளியே எடுக்கிறோம் சரிங்களா. ஏன் 3 வெளியே எடுக்கிறோம்னா 1 உள்ள வரணும். இந்த 3 இருக்கிறதுனால 3 வெளியே எடுத்தாதான் இங்க உள்ள 1 வரும் சரிங்களா. சரி, z less than 1ன்றதுனால 1ல இருந்து மைனஸ் பண்ண போறோம். அதனால 1 உள்ள வரணும். அதனால இங்க 3ங்கிறதுனால 3 வெளியே எடுக்கிறோம். இங்க 5 இருந்துச்சுன்னா 5 வெளியே எடுக்கும் சரிங்களா. z ல 3 வெளியே எடுக்கிறோம். z மட்டும் தான் இருக்கு, 3 இல்ல சரிங்களா. அப்ப எடுத்தோம்னா என்ன வரும் z/3 வந்துடும் சரிங்களா. அடுத்து என்ன இருக்குது -3 இருக்குது சரிங்களா. -3 இருக்கிறதுனால -3 வெளியே எடுத்துருங்க. அப்பதான் நம்மளுக்கு 1 கிடைக்கும் சரிங்களா. இப்போ -3 வெளியே எடுத்துக்கிட்டா இங்க என்ன வரும் 1, இங்க 1 வரும். ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறேன் 1 சரிங்களா. -3 வெளியே எடுக்கிறோம். இந்த இடத்துல 1 வரும். 1 நான் ஃபர்ஸ்ட் எழுதிருக்கேன். அடுத்து இங்க z தான் இருக்குது. அப்ப என்ன வரும் -3 தான் வெளியே எடுக்கிறோம். அப்போ -z/3 ஓகேங்களா. இந்த 3 இல்ல, அதனால 3 எடுக்கிறோம். அப்போ z/3 வரும். -3 தான் எடுக்கிறோம். இப்போ -z/3 வந்துடும் ஓகேங்களா. சரி, இப்போ இதுக்கு பவர்ல 1ங்கிற மாதிரி இருக்கும். இதை நியூமரேட்டர் கொண்டு வாங்க. -1/3 1/-3 அதை அப்படியே கிட்டோம். இப்போ என்ன பண்ணுங்க, இதை நியூமரேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா 1 - z/3 பவர்ல என்னது -1 ஓகேங்களா. சரி, இதை மேல கொண்டு வந்தோம். பவர்ல இருக்கிற 1 என்ன ஆயிரும் -1 ஆயிடுச்சு. -1 ஆயிடுச்சு. நான் உனக்கு அந்த ஷார்ட் ஐடியா சொல்லியிருக்கேன் சரிங்களா. -1/3 என்ன ஷார்ட் ஐடியா சொல்லியிருக்கேன், இந்த மைனஸ் உள்ள வந்துச்சுன்னா மைனஸ் பிளஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். 1 மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சுன்னா வரும் பிளஸ் z/3 வரும் சரிங்களா. அடுத்த ஸ்டெப் என்ன வரும் பிளஸ் z/3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா. இது மைனஸ் பிளஸ் ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அப்படி எல்லாமே பிளஸ்ல தான் வரும் சரிங்களா. அப்போ ஸ்டெப் வந்துச்சு, இதுதான் ஆன்சர். இதுவும் ஆன்சர் கொடுக்கலாம், இல்லைன்னா -1/3 இன்ட்டு சம்மேஷன் போட்டு z/3 தான் இருக்கு சரிங்களா. z/3 ஹோல் ஸ்கொயர் z/3 ஹோல் கியூப் அப்படி தான் வரும். இப்போ z/3 பவர்ல n வச்சுக்கலாம். என்னோட வேல்யூ 0 to ∞ சரிங்களா. சரி, 0 அப்ளை பண்ணீங்கன்னா z-க்கு சரி n-க்கு z/3 பவர் 0 anything பவர் 0 1 அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 1 அப்ளை பண்ணா z/3 பவர் 1, 2 அப்ளை பண்ணா z/3 பவர் 2 எக்ஸெட்ரா அப்படி போயிட்டே சரிங்களா. அவ்வளவுதான் ஆன்சர் ஓகேங்களா. சரி, போட்டோம். ஈஸி தான். z less than 1னா இதுதான் ஆன்சர் சரிங்களா. அடுத்தது இன்னொரு மெத்தட்ல போலாம். z less than 3 இருந்துச்சுன்னா இதான z - 3 தான் இருக்குது. z less than 3 இருந்தா என்ன சரிங்களா. அது நம்ம போடலாம், அடுத்த கணக்கு போடலாம். அது வந்து மெம்பர்ஸ்ல போடுறேன், அந்த வீடியோ நீங்க அதுல பாத்துக்கங்க சரிங்களா.